மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, குட்டிமாக்கு வந்து இன்றைக்கி தான் பர்த்டே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 12. குட்டிமாக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம். அவங்களுக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் எப்படி வாங்கணும், அதை எப்படி அவளுக்கு தெரியாமல் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வச்சுருந்தோம் அப்படிங்கிறத தான் வந்து நீங்கள் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. ஒரு கிஃப்ட்டை நான் இதில் ஆட் பண்ணவே இல்லை, சர்ப்ரைஸு. அது பாப்பாவோட பிறந்தநாள் வீடியோவில் கண்டிப்பாக அந்த கிஃப்ட்டு பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து எங்ககிட்டயே நாங்கள் அப்படி பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. இந்த வருஷம் வந்து பாப்பாவுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பாப்பாவோட பர்த்டே விலாகில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாப்பாக்காக எங்கெங்கே போய் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத தான் 8 கிஃப்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து இருக்கும். அவங்க இப்போ தான் எந்திரிச்சாங்க. எப்பவுமே வந்து எப்படின்னா முன்னத்து நாளே நைட்டு வந்து பலூன் ஊதுறது சம்திங் இந்த மாதிரி எல்லாமே, பலூன் வாங்கிட்டு வர்றது, கேக் சொல்கிறது எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவோம். பட் ஆனால் இந்த வருஷம் எந்திரிச்சது லேட்டு, இன்னும் பலூன் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பொருளும் வாங்கலை, கேக் போய் இன்னும் சொல்லலை, எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசமாக இருக்கேன் அப்படிங்கிறனாலையா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி பார்த்துருந்தா நான் கிஃப்ட் வாங்க போயிருக்கவே மாட்டேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வேலை இருந்துச்சு. கோயம்புத்தூர் போயிட்டு ரிட்டன் வரையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் எதுவுமே நம்மளால் பண்ண முடியல. எப்போவுமே ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் குட்டிமாவை கூட்டிகிட்டு நம்ம கோயிலுக்கு போகணும். பாப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். இன்றைக்கி எடுக்கிற விலாகு கண்டிப்பாக நீங்கள் வந்து நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு பாப்பாவோட பர்த்டே விலாக் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. 1 டே ரொட்டீன் விலாக், அதாவது 2 நாள் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். விலாக் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி தெரியுதா உங்களுக்கு? இவன் வந்து கீழே கிடந்தான், அவன் ஏறுறாங்க. ஏன் வந்து தங்கச்சிக்கிட்டே இரு, தம்பியா தங்கச்சியான்னு தெரில, அது ஒன்று மட்டும் ஏறுது. இந்த சைடு ஒன்று இருக்குது, விட்டுட்டு போயிட்டாங்க போல. கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு விலையை மட்டும்தான், நம்மளுக்கு ஒரு தேவை. ஆமாம், நம்ம அதையும் எடுத்துகிட்டு போயிடலாம் கையோட. சும்மா திருப்பூர் வர முடியாது இல்லைங்களா, அதனால் இங்கேயே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துருக்குது. இது 2 தானா? இது எவ்வளவு, அது எவ்வளவு? எத்தனை பீஸ் இருக்கும்? 50. அது எவ்வளோ? 150. 240. இது இந்த பவுச்சு கிழிச்சு விட்ரும், இது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆமாம், இல்லை கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 7 வயசு நல்லா இருக்கு. இது எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும். ஆமாம், என்ன சென்டரில் இது ஒன்று மட்டும் கூட போட்டு, காலையில் இது 2 மட்டும் போட்டு விட்டு அதுக்கப்புறம் நைட் இது மட்டும் போட்டு. எது எடுக்கலாம்? அது இருக்கும், அது 2 இதாக போட்டுக்கலாம். இதுவே கொடுத்துருங்க. கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக இருக்கும். இல்லை கரெக்டாக இருக்கும். கரெக்டாக. சென்னை ஒன்று வந்ததுக்கு நான் ஏதாவது வாங்கணும் இல்லையா, அதனால் எனக்கு ஒரு டஜன் விலையில் வாங்கிச்சு. நம்ம கை வாய் சும்மா இருக்காது. இந்த மாதிரி ஒரு டிசைன் எங்கேங்க எடுத்த விலையில் காமிங்க. எடா மாமா இந்த டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
அங்கே மொழி மல்டி கலர் நல்லா இருக்கு. அது பக்கத்தில் இருக்கிறது வருங்க. எல்லாம் ஹார்ட்டு தான். கடைசியில் விலையிலேயே ஹார்ட்டை போட்டாங்க. உள்ள எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறதா கரெக்டாக இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு வேணும். கடைக்கு வந்து போகிறோம். எந்த சேலைக்கும் வந்து கண்டுபிடிச்சி இது கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது தெரியாது. இது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதுக்கப்புறம் தான் பிள்ளைக்கு வாங்குறக்கே போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு வாங்குறக்கே போகிறோம். அதில் ஒரு விலையில் இருக்கும். வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம்க்கு வாங்க தான் வந்திருக்கோம். டிமார்ட்டு. ரெண்டு எடுத்துக்கோங்க. காசாக பணமா யூஸ் ஆகிறது தானே. வேற இந்த ஒரே நிமிஷம் இருங்க வரேன். இது வாட்டர் ப்ரூஃப் வாங்கிக்கலாம். அது இல்லை. நல்ல புக்கு மாதிரி 99 ரூபான்னு போட்டிருக்கோம். $120. திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. பில் போடுறதுக்கு நின்றுட்டுருக்கோம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இடையிலே ஸ்டாப் ஆகிருக்கும். நம்ம வந்து இங்கே கடையில் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ண போகிறோம். ஆமாம், என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பாருங்கள். ஆமாம், இது ரெண்டும் ஒன்றா தானே? அது ரெண்டும் ஒன்றா. இது தனி, இது தனி, இது தனி. இதுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி போட்டு வீட்டில் இருக்கிறதோட 6. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு, பென்சிலு, ரப்பர், பால். பாப்பா வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சு. ஆமாம், வெற்றி கூட சேர்ந்து. அதனால் ஒரு பேட்டு. அது ஏன் வாங்கினேன், கிரிக்கெட் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, பேட்டு பாலும் பாப்பா வந்து நல்லா அடித்தா அப்படின்னா ஒரு பாலை கூட மிஸ் பண்ணல. சூப்பராக விளையாண்டா சஸ்மிதா அப்படின்னு சொன்னா. அது எனக்கு வந்து எனக்கு ஒரு டிராயிங் ஒரு இதாயிருச்சு. அதனால சரி, இதுதான் பெரிய பாப்பாவோட கிஃப்ட். அதாவது அவளுக்கு யூஸ்ஃபுல். இப்போ இருந்தாலும் ஸ்கூல் ஆரம்பிச்சோன்னே இது கண்டிப்பாக கேட்பான். இந்த கலர் பென்சில் கேட்பான். அதனால அவளுக்கு அதுவும் இல்லாமல் 1 மந்த் லீவு அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து இந்த இது வந்து வாங்கியிருக்கோம். இந்த ரெண்டையும் வந்து அதுக்கு தான் வாங்கியிருக்கோம். வச்சு தூட்டு இதுன்னு தீட்டட்டும். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான். அது மேலே பிடிச்சிக்குவேன், அதுக்கு பக்கத்தில் தான் பிடிக்கணும். இங்கே பிடிங்க, இங்கே பிடிச்சிட்டு இல்லைங்க. அவ்வளோதான். 5 கிஃப்ட் இருக்குது. வேறு என்ன வாங்குறதுன்னு தெரியல. 2 செடி வந்து கன்ஃபார்ம். செடி வந்து அவளுக்கு என்னன்னு தெரியலை அப்படின்னாலுமே வந்து செடி வந்து கன்ஃபார்ம் தான். ஆமாம், அது வந்து ரொம்ப நல்லது தங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்தணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி செடி கன்ஃபார்ம். 5 1 2 3 4 5, அது ஒன்று 6 7 8. இப்போ எங்கே கிளம்பிட்டோம்? வெளியில் கொஞ்சம் வேலை கிளம்பிட்டோம். எப்படி இருக்கு கலர் கரெக்டாக எடுத்துக்கிறீங்க? எப்படி அச்சு மாறாமல் இருக்கா? இல்லை, நான் கூட கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் இருக்குது. அச்சு மாறாம நாங்கள் கண்ணுலேயே அப்படியே கவர் பண்ணுவோம்.
அப்படி இப்போ இந்த சேரீ உனக்கு நல்லா இருக்குமான்னு வச்சுக்கவே, இப்படி கண்டபடி இப்படி யோசிச்சா அந்த சேரீயோட நீ நிற்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணுவேன். அப்போ வந்து அது கரெக்டாக நமக்கு வந்து செட் ஆகிடும். இதை மட்டும் போடு, வேறு எதுவுமே போடாது. இதை போடு, அதை மட்டும் போடு, அதுவும் ஜிம்மிக்கு மட்டும் போடு, போதும், நல்லாயிருக்கும். லட்சுமி பேட்டை கிடைக்கும். எப்படி அங்கே போனால் சரிங்க, நாங்கள் சாப்பிட்டோம், எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ கிளம்புனா மட்டும் சரி, கடைசி விட்டு கிளம்புனா மட்டும் சரி. பாய் டாட்டாவில் எங்கள் கூடவே நீங்களும் வர்றீங்க. பார்லரில் இருக்கோம், வெளியில் கிளம்புனாலும் பிரியாவுக்கு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு டச்சப் பண்ணிவிட்டு அழகுக்கு அழகு சேர்க்கலான்னு. அழகா எங்கடா அது? சும்மாவே கலாய்ப்பாங்க, நீங்க வேற எக்ஸா தூங்கி. சரி, லைட்டாக ஃபுல்லாக மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பார்க்கலாம். அடையாளமே தெரியாம தான் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு பூ வச்சுன்னா ஓகேவா? பூ இல்லாதனால முழு இந்த ஹேர் தெரியல. நகைக்கடை ஷூட்டுக்கு வந்த இடத்துல ஒரு ஷூட்டை போட்டுற வேண்டியதுதான். ஷூட்டுக்கு வந்த இடத்துல ஒரு சூட்டை போட்ட வேண்டியதுதான். நல்லாயிருக்கு, கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. நவரத்னம் ஜுவல்லரி. பேபிக்கு தனியாக ஒரு செட்டும், பேபிக்கு தனியாக ஒரு செக்ஷனும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த கீழே அந்த அக்கா சொன்னாங்க, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அந்த 250 மில்லிகிராம் அதெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். வேறு என்ன நீங்கள் சொல்ல வேண்டியது? அவ்வளோதான். எக்ஸ்க்ளூசிவாக ஓப்பன் ஆகிருக்கு கோயம்புத்தூரில். ஷோரூம் ஃபுல்லாக காமிச்சிங்கன்னா இதில் ஆமாம், தெரியல. நம்ம ஷூட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக வந்தோம். எங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா அக்னி குழம்பு எரியுது. அப்படியே உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரியுது இவ்வளோ குழுன்னு ஒரு இடம் இருக்குன்னு. எல்லா வீட்லேயும் ஃபேன் போட்டால் கூலிங்காக இருக்கும், இங்கே ஃபேன் போட்டால் அனல் வந்து அடுப்பு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. 2 ஃபேனே ஆஃப் பண்ணி விட்டு சுத்தமாக உட்கார முடியல. வேறு விசிட்டு உட்காந்துட்டோமே அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணிட்டோம், வேறு வழி இல்லை. ஹீட் ஓவர், தகர சீட்டை போட்டிருப்பாங்களான்றது. சரி, சாப்பாடு நல்லா இருந்தால் ஓகே. எது எப்படி இருந்தால் இடம் எப்படி இருந்தால் நமக்கு சாப்பாடு நல்லா இருந்தால் ஓகே. எனக்கே தலை வலிக்குது. பிரியா எப்படி இருக்கா? பிரியா என்ன இருக்கு? ஏன்னா இல்லை பிரியா, சீரியஸாகவே மகா உனக்கு உன் ஃபேஸ்க்கு மேக்கப்பே செட் ஆகும். நார்மலாக தான் நீ நல்லா இருக்க. சரி, வந்துருச்சு, ஐட்டம் வந்துருச்சு. என்ன ஐட்டம்னு பார்க்கலாங்களா? பிரியாணி, எப்பயும் போல் பிரியாணி, மீல்ஸ் சிக்கன் பீஸ், முட்டை, கோழி வச்ச முட்டை, முட்டையும் பார்த்தீங்கன்னா போடணும். அப்படியே சேவ் பண்ணி வீட்டுக்காரங்க இன்னைக்காவது சோறு போடும். நானே தான் போட்டு திங்கிறேன். இது வேண்டாம், அது இவ்வளோ பெரிய பீஸ். இது நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த ஐட்டம் கொஞ்சம் சொல்கிறேன், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து நர்சரி கார்டன் இருந்துச்சு.
செடி வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஆ இதே எடுங்க ஆரஞ்சு. மூலிகை ராசி செடி ஏதாவது இருக்குது என்னோட ராசிக்கு அப்படியெல்லாம் எதுவும் தெரியாதுங்களே மாமா. வாங்கியாச்சு. மொத்தம் 4. என்னென்ன செடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு வீட்டில் போய் பார்க்கலாம். செடியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 5 5:30 இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. கையோட வீடியோ கேட்டனால வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இந்த 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 விலாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக ஏதாவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம்.